இன்றைய டெஸ்ட்கான ஃபர்ஸ்ட் கொஷின், இலக்கண அடிப்படையில் சொல் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொல் 4 வகைப்படும். ஆப்ஷன் சி 4. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். செகண்ட் கொஷின், ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். ஆப்ஷன் ஏ பெயர்ச்சொல். தேர்ட் கொஷின், வினை என்ற சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். வினை என்ற சொல்லுக்கு ஆப்ஷன் ஏ செயல். வினை அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய செயலை குறிக்கிறது. அதாவது ஆங்கிலத்தில் verb அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் செயல். அதாவது வினை என்ற சொல்லுக்கு செயல் என்பது பொருள். ஃபோர்த் கொஷின், செயலை குறிக்கும் சொல். செயலை குறிக்கும் சொல் ஆப்ஷன் பி வினைச்சொல். ஃபிஃப்த் கொஷின், பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல். பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் ஆப்ஷன் டி இடைச்சொல். சிக்ஸ்த் கொஷின், பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது. பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது ஆப்ஷன் சி உரிச்சொல். இப்போ சிறந்தது அப்படிங்கிறது சொல், சால சிறந்தது, அந்த சால அப்படிங்கிறத உரிச்சொல். சால சிறந்தது அப்படின்னா மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த பெயர்ச்சொல்லோ வினைச்சொல்லோ அதோட தன்மையை மிகுதிப்படுத்த வருவது தான் இந்த உரிச்சொல். செவன்த் கொஷின், கூற்று 1, இலக்கண அடிப்படையில் சொல் பெயர் வினை இடை உரி என 4 வகைப்படும். இலக்கண அடிப்படையில் சொல்ல பெயர் வினை இடை உரி அப்படின்னு 4 வகையில் சொல்லலாம். கூற்று 2, பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் உரிச்சொல் ஆகும். ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 தவறு. ஏன் அப்படின்னா பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரக்கூடிய சொல் இடைச்சொல். இங்கே உரிச்சொல்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அது தவறான கூற்று, இது சரியான கூற்று. எய்த் கொஷின், ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் ஆப்ஷன் ஏ பெயர்ச்சொல். நைன்த் கொஷின், பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆப்ஷன் பி 6. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர் அப்படின்னு பெயர்ச்சொல் 6 வகை. 10th கொஷின், பொருளை குறிக்கும் பெயர். பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். ஆப்ஷன் டி பொருட்பெயர். பொருட்பெயருக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ மரம். 12th கொஷின், ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர். ஒரு பொருளை குறிச்சது அப்படின்னா அது பொருட்பெயர். ஒரு இடத்தை குறிச்சது அப்படின்னா அது இடப்பெயர். ஆப்ஷன் ஏ இடப்பெயர். இடப்பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஆப்ஷன் டி பள்ளி. இடப்பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் டி பள்ளி. காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் காலப்பெயர். 15, காலப்பெயருக்கு எடுத்துக்காட்டு. காலப்பெயருக்கு எடுத்துக்காட்டு நிமிடம், நாள், சித்திரை. இந்த 3மே சரியானது. அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 16, பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர். பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர். ஆப்ஷன் சி சினைப்பெயர். 17, சினைப்பெயருக்கு எடுத்துக்காட்டு கண், கை, தலை. இது அனைத்துமே சினைப்பெயருக்கு எடுத்துக்காட்டு தான். தாவரத்தோட உறுப்புகளை குறித்தாலும் இப்போ கிளை, இலை, இதுவுமே சினைப்பெயருக்கு எடுத்துக்காட்டில் தான் வரும். நெக்ஸ்ட்டு 18, பொருளின் பண்பை குறிக்கும் பெயர். பொருளோட பண்பை குறிக்கிறது. அது வட்ட வடிவில் இருக்க வடிவம், அளவு, சுவை. இந்த பண்பு நிறம், வடிவம், அளவு, சுவை. இதோட பண்பை குறிக்கக்கூடியது பண்பு பெயர். ஆப்ஷன் பி பண்பு பெயர். பண்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு வட்டம், சதுரம், செம்மை. அது வட்ட வடிவில் இருக்குது. சதுரம், செம்மை. செம்மைனா செம்மை நிறத்தில் இருக்குது. அந்த மாதிரி நிறம், வடிவம், சுவை, அளவுல வரக்கூடியது பண்பு பெயர். இதில் அனைத்துமே சரியானது. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 20, தொழிலை குறிக்கும் பெயர். தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர். ஆப்ஷன் ஏ தொழில் பெயர். தொழில் பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு. தொழில் பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு படித்தல். அவங்க என்ன செய்கிறாங்க, படித்தல் அப்படிங்கிற அந்த செயலை செய்கிறதுனால படித்தல் அப்படிங்கிறது தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு. 22, நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரித்தனர்? நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரித்தனர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2. இடுகுறிப்பெயர், காரணப்பெயர் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. அடுத்து 23, சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயர்களை இட்டு வழங்குவது. இப்போ
காரணமே இல்லாமல் ஒரு பொருளுக்கு பெயர் வைக்கிறதுக்கு பேர் அப்படின்னா இடுகுறி பெயர். ஆப்ஷன் டி இடுகுறி பெயர். 24 இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். இடுகுறி பெயர் 2 வகை. இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு 2 வகை. 25 காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர். காரணம் எதுவுமே இல்லாமல் என்ன ஒரு ரீசனுமே இல்லாமல் ஒரு பொருளுக்கு நம்ம வைக்கக்கூடிய பெயருக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி இடுகுறி பொது பெயர். 26 இடுகுறி பொது பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இடுகுறி பொது பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஆப்ஷன் ஏ மரம். இப்போ மரம் அப்படின்னா எந்த ரீசனுக்காக, இப்போ நாற்காலி அப்படின்னா 4 கால் இருக்கிறது அப்படின்னா நாற்காலின்னு அந்த காரணம் கருதி பெயர் வச்சோம் அப்படின்னா அது காரண பெயர். என்ன ஒரு காரணமே இல்லாமல் ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் நம்ம முன்னோர்கள் வைத்தாங்க அப்படின்னா அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அதுக்கு பேர் இடுகுறி பெயர். அது இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு 2 வகை இருக்குது. பொது பெயர் அப்படின்னா மரம் அப்படிங்கிறது பொதுவாக மரத்தை மட்டும் குறிக்கிறது. அதில் இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா வாழை மரம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது இடுகுறி சிறப்பு பெயரில் வரும். மரம் அப்படின்னா ஜென்ரலாக மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடுகுறி பொது பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு மரம். 27 காரணம் ஏதுமின்றி சிறப்பு தன்மை கருதி ஒன்றனுக்கோ அல்லது ஒரு இனத்திற்கோ இட்டு வழங்கிய பெயர். காரணமே எதுவுமே இல்லாமல் அதோட சிறப்புத்தன்மை கருதி ஒன்றுக்கோ இல்லைன்னா அதோட இனத்துக்கோ இட்டு வழங்கக்கூடிய பெயருக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி இடுகுறி சிறப்பு பெயர். நெக்ஸ்ட் 28 காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர். இப்போ பறவை பறக்குது அப்படின்னா அது பறக்கிறதுனால அதுக்கு பறவை அப்படின்னு நம்ம ஒரு காரணத்தோட பெயர் வச்சோம் அப்படின்னா அது காரண பெயர். ஆப்ஷன் பி காரண பெயர். காரண பெயர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆப்ஷன் சி 2. அதே போல தான் காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் அப்படின்னு 2 வகைப்படுத்துவோம். 30 குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருள்களையும் பொதுவாக குறித்தல். அதாவது குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருள்களையும் பொதுவாக குறிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ காரண பொது பெயர். காரண பொது பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஆப்ஷன் சி பறவை. எல்லா பறவைகளுமே பறக்கிறதுனால அதுக்கு பறவை. பறவை அப்படின்னா ஜென்ரலாக பறவை அப்படின்னு சொல்கிறதுனால அது பொதுவான காரணத்தோடு பொதுவாக வழங்கக்கூடிய பெயர் காரண பொது பெயர். அதுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா பறவை. 32 குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருள்களில் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறித்தல். குறிப்பிட்ட காரணமுடைய ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த பொருளுக்கு நம்ம பெயர் வைக்கிறோம், அதில் ஸ்பெசிஃபிக்காக அதை மட்டும் நம்ம குறித்தோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா காரண சிறப்பு பெயர். ஆப்ஷன் பி காரண சிறப்பு பெயர். அந்த காரண சிறப்பு பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு. காரண சிறப்பு பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வளையல் மரங்கொத்தி. வளையல் அப்படிங்கிறது வளைவாக இருக்கிறதுனால அது வளையல்னு பேர் வந்தது. மரம் கொத்தி அப்படின்னா மரத்தை கொத்துறதுனால அதுக்கு பேர் மரம் கொத்தி அப்படின்னு சொல்கிறதுனால இதுக்கு காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து 34 இடுகுறி பெயரை தேர்ந்தெடுக்கவும். இடுகுறி பெயர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி மண். இப்போ மரங்கொத்தி பறவை முக்காலி. மரங்கொத்திங்கிறது மரத்தை கொத்துறதுனால மரங்கொத்தி, பறவைனா பறக்கிறதுனால பறவை, முக்காலினா 3 கால் இருக்கிறதுனால முக்காலி. இதெல்லாமே ஏதோ ஒரு காரணத்தினால அதுக்கு பெயர் இருக்குது. ஆனால் மண் அப்படிங்கிறது என்ன ஒரு ரீசனுமே இல்லாமல் என்ன ஒரு காரணமே இல்லாமல் அதுக்கு பெயர் வந்ததுனால அது இடுகுறி பெயர். 35 காரண பெயர். காரண பெயருக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி வளையல். அது வளைவாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் வளையல். 36 இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி சிறப்பு பெயர். இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி வாழை. நெக்ஸ்ட் 37 அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர். அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ முத்தையரனார்.
38. கூற்று 1 மரம் என்பது இடுகுறி சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு. கூற்று 2 பறவை என்பது காரண பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. மரம் அப்படிங்கிறது என்னன்னா இடுகுறி சிறப்பு பெயரில் வராது, இடுகுறி பொது பெயரில் தான் வரும். பறவை என்பது காரண பொது பெயர் அப்படிங்கிறது இது சரியானது, இது தவறான கூற்று. அப்போ கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. 39 அணி என்பதற்கு டேஸ் என்று பொருள். அணி அப்படின்னா அழகு, அணி என்பதற்கு அழகு என்று பொருள். நெக்ஸ்ட் 40 ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது. ஒரு பொருளோட இயல்பு என்னவோ அதை உள்ளது உள்ளபடியோ, அதாவது ஹைலைட் பண்ணி காமிக்காமல் அதோட தன்மை என்னவோ அதை அப்படியே அழகுடன் கூறுவதுக்கு பேர் என்ன அப்படின்னா தன்மை அணி, அதாவது இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் பி இயல்பு நவிர்ச்சி அணி. 41 இந்த இயல்பு நவிர்ச்சி அணியோட வேறு பெயர் என்ன அப்படின்னா தன்மை நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணியும் தன்மை நவிர்ச்சி அணியும் ஒன்று தான். 42 ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது. அது இன்னும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறது அப்படின்னா அதுக்கு பேர் உயர்வு நவிர்ச்சி அணி. இப்போ தென்னை மரம் உயர்வானது அப்படின்னா அது இயல்பான தன்மை, அது இயல்பு நவிர்ச்சி அணி. வானை முட்டும் தென்னை மரம் அப்படின்னா வானத்தை முட்டக்கூடிய அளவுக்கு தென்னை மரம் இல்லை, அதை நம்ம அதோட ஹைட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் உயர்வுபடுத்தி மிகைப்படுத்தி சொல்கிறது உயர்வு நவிர்ச்சி அணி. நெக்ஸ்ட் 43 தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலை இயற்றியவர். தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலை இயற்றியவர். ஆப்ஷன் பி கவிமணி. 44 தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி. ஆப்ஷன் பி இயல்பு நவிர்ச்சி அணி. அதாவது அந்த வெள்ளை பசு கன்றுக்குட்டியோட இயல்பை அதோட தன்மை மாறாமல் இயல்பாகவே கூறியதுனால இந்த பாடலில் என்ன அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னா இயல்பு நவிர்ச்சி அணி. 45 ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி. இது இயல்பு தன்மையை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறதுனால இந்த பாடலில் என்ன அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னா உயர்வு நவிர்ச்சி அணி. ஆப்ஷன் ஏ உயர்வு நவிர்ச்சி அணி.